பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுங்கிறது எல்லார் வீட்லயும் பொதுவா பண்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்படி ஒரு ஸ்பெஷலான டேல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா சில விஷயங்கள் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நான் இன்னைக்கு 3 போட்டி நடத்த போறேன். போட்டியா? போடியா? அதுவும் சாதாரண போட்டி எல்லாம் இல்ல, சரியான கிராமத்து போட்டி. நம்ம எல்லாருமே சேர்ந்து குடும்பமா விளையாட போறோம். ஏய், அப்படி என்ன போட்டி? சொல்றேன் ஆர்வக்குளாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்பெஷல் பொங்கல் ஃபங்க்ஷனை முன்னிட்டு நாம நடத்துற முதல் கிராமத்து ஸ்டைல் போட்டி. அது என்ன போட்டின்னா கை நீட்டல் போட்டி. மாமா, இந்த போட்டியெல்லாம் விளையாட பயங்கர ஸ்ட்ரென்த் வேணும். நீங்க ஆம்பளைங்க எல்லாம் ஒரே டீமா இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடுவீங்களே. டீம் பிரிக்கிறதா இருந்தா ஜென்ஸும் லேடிஸும் கலந்துருக்க மாதிரி டீம் பிரிங்க. பிரிச்சுட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, பிரெக்னண்டா இருக்கிற கங்காவும் காவேரியும் இந்த கேம் வந்து லிஸ்ட் எடுப்பாங்க. நீங்க இந்த கேம் விளையாடக்கூடாது. என்னமா இது? ஓகே, சோ யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க ரெண்டு பக்கமும் ஈக்குவலா பிரிச்சாச்சு. அடுத்து என்ன ஆரம்பிக்கலாமா? எடுங்க எடுங்க எடுங்க. ஏதோ ஒரு போட்டியில குத்து மதிப்பா ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கு இவ்வளவு அலப்பறையா? இன்னும் 2 போட்டி இருக்குல்ல, அதுல பாருங்க எங்க பர்ஃபார்மன்ஸ். என்னங்க மாமா இவ்ளோ ஆர்வமா இருக்காரு? சரி, அடுத்த போட்டி என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அதுவா? வாங்க போவோம். போமா. ஓகே, அடுத்து நடக்க போற போட்டியின் பெயர் அண்ணே, நீ பானையை கட்டி தொங்க விட்டு இருக்கிறதுலே தெரியுது. அடுத்து நடக்க போறது உரி அடிக்கிற போட்டி தானே? கரெக்ட். ஆனா இந்த பானை இப்படி ஒரே இடத்துல இருக்க போறது இல்ல. ஒரு ஆள் அங்க நின்னு, அங்க தெரியுதுல கயிறு, அதை புடிச்சு மேலையும் கீழையும் இந்த பானையை மூவ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீங்க கிருஷ்ணாவை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்களேன்.